வணக்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணது வீடியோ போடாதது அது எல்லாமே விட்ருங்க. இதுக்கப்புறமேட்டு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் அதையுமே நம்ம எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சேர்ந்து. ஓகே, ஸோ இப்போது என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ரேம்பார்ட்ஸ் ஆஃப் ஐஸோட அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதாநாயகி சுற்றி ஒரு வால் இருக்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க கைஸ். அந்த வாலை உடச்சி மற்றவங்ககிட்ட அவங்க பேசினாங்களா இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் கைஸ் இந்த அனிமையோட மிச்ச கதை. எல்லாருக்குமே ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நான் ஏன் ப்ரோ இந்த அனிமை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரீசன்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த யோர் அண்ட் ஐஆர் போல்டர் ஆப்போசிட் ஒரு அனிமே இருக்குல்ல கைஸ், அதோட ஆத்தர் தான் இந்த ஷோவோட ஆத்தருமே. சரி ப்ரோ, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த யோர் அண்ட் ஐஆர் போல் ஆப்போசிட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், அந்த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே இதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு அனிமேவுமே நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் அந்த யோர் அண்ட் ஆப்போசிட்டுக்கு, அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொல்லினுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் யோர் அண்ட் ஐஆர் போல் ஆப்போசிட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷோ மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை ப்ரோ நான் ரெண்டுத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ரெண்டு ஷோவே மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த யோர் அண்ட் ஐஆருக்கு நான் ரிவ்யூ போட்டுக்கல, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரேம்பார்ட்ஸ் ஆஃப் ஐஸோட ரிவ்யூவை நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க, ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துட்டு இந்த ரெண்டு ஷோவுமே போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன். சரி இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த பேட்டர்னை இவனுக்கு உடைச்சது தான். இந்த ராம் காமிக்னே ஒரு பேட்டர்ன்லாம் இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடில் ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க, அண்ட் 12th எபிசோடு ஆர் 24th எபிசோடில் ரெண்டு பேர் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எலமெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ எலமெண்ட் பேட்டர்ன் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையுமே இவனுங்க உடச்சிக்கிட்டு இவனுங்க ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி ஆர் ரொமான்ஸ் ஆர் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. பட் நான் அதை சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி தான் சொல்லுவேன். அந்த சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி இவனுங்க அதை காட்ட விதம் இருக்கே, அதுதான் இந்த ஷோவோட ஒரு ப்ளஸ்ஸாக ஆர் என்னது, நீங்கள் என்ன வேணால் அதை என்ன வேணால் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ்ஸான ஒரு திங்குனா நான் இதை தான் இங்கே சொல்லுவேன். இவனுங்க அந்த பேட்டர்னை உடச்சிக்கிட்டு நான் உனக்கு காட்டுறேன், நான் ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரியை காட்டுறேன், அது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதை நீ பாரு, அந்த மாதிரி சொல்லி வச்சு இவனுங்க காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ஓல்சமாக இருந்தது, ரொம்பவே பீக்கு. நீங்கள் எல்லா வார்த்தையும் எடுத்து போடுங்க, இதுக்குள்ளே எல்லா வார்த்தையும் எடுத்து தூக்கிடுவாங்க, எல்லா வார்த்தையும் எடுத்து இந்த அனிமைக்குள்ளே போடுங்க. நான் அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன், அந்தந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு ஷோ தாங்க. இது என்ன ப்ரோ, ஒரு ஆக்ஷன் ஷோக்கே இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ண மாட்டாங்க யாரும். இது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி தானே ப்ரோ, இதுக்கு ஏன் ப்ரோ இப்படி பில்டப் பண்ணுறேன்னா, நான் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் அந்த பேட்டர்னை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இது ஒரு மாதிரியான புதுசான ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி இதில் காட்டினாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி நான் பார்த்ததில்லை. அதனால் இதை புதுசாக பார்க்கும்போது என்னவோ எனக்கு தெரியல கைஸ், எனக்கு இந்த ஷோவோட நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன், ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஷோ. அதனால் தான் உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு தான் நான் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினுக்கிறேன். பட்டு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை இவனுங்க உடச்சது. அதுக்காகவே இந்த ஷோவை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் இன்னும் சொல்கிறேன், அந்த காரணங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னை இவனுங்க உடைச்சாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஷோவில். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த பேட்டர்னில் ஒரு விஷயம் வரும். ஸோ ஒரு பாய் அவன் யாரு கூடயும் பேச மாட்டான், அவன் கம்முன்னு உட்காந்து இருப்பான். ஒரு ஹீ ஆர் ஷீ, ஸோ யாரை வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கம்முன்னு உட்காந்து இருப்பாங்க, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அப்போது டக்குன்னு பார்த்து ஒரு பாப்புலர் பாய் ஆர் பாப்புலர் கேர்ள் டக்குன்னு கிட்ட அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்களே. ஸோ பாவப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா ராம்காம்லேயுமே. பட் இதில் அதை உடச்சிருப்பாங்க. டேய் நீ பாவப்பட்டுலாம் இங்கே யார்கிட்டேயும் பேசணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே யாருமே பாவம்லாம் கிடையாது. ஓகேவா? நீ அந்த இறக்கப்பட்டு யார்கிட்டையும் பேசாத, அந்த பாவப்பட்டு யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொன்னது இருக்கு. அது எனக்கு அந்த ஒரு ஷோவில் பார்க்கும் போதே டேய் நீங்கள் வேறு லெவல்ரா நீங்கள் அப்படின்றதான் கேஸ் எனக்கு தோணுச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது கேஸ். நீங்கள் யாருமே பாவன்றது கிடையாது அப்படி சொன்னதே எனக்கு இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதுதான் நான் இந்த ஷோ மேலே ஒரு தனியான ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு ரெஸ்பெக்டாக இல்லை அந்த ஒரு கனெக்டாக இல்லை என்னென்னு எனக்கு சொல்கிறது தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே எனக்கு இந்த ஷோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இருந்தாலுமே இந்த காரணங்கள்லாம் வச்சு இந்த ஷோவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இது ஒரு காரணம் கைஸ். அந்த யாருமே பாவன்றது நீ பார்க்கக்கூடாது, யாருமே பாவம் இல்லைன்றது சொன்னது இருக்கே,
அது எனக்கு இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதுதான் 2வது பாயிண்ட்டாக அவர் 2வது ரீசனாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபைனல் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல வருவேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த லவ்வை இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க கைஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அடுத்த கட்டம் அந்த ஒரு லவ்வை வந்து எப்படி கொண்டு போகிறது, ஸோ அதை வந்து இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு லவ்வுக்கு அந்த ஒரு பேஸே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான்றதை இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் அந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நம்ம இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போன்றதை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுற அந்த ஒரு தனியான அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்து இதில் வந்து அந்த ஒரு எமோஷ்னல் பார்ட் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து இந்த ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கைஸ். அண்ட் இந்த 4 பேர் வந்து அந்த வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, ஸோ நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாரை லவ் பண்ணுறாரு, பட் அவங்களுக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி இதை குழப்பி அடிக்காமல் இந்த 2 கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி 4-5 சீசன்லாம் எடுத்துன்னு போகாமல் வெறும் அந்த 14 எபிசோட்லேயே அந்த ட்ராமாவை சூப்பராக க்ரியேட் பண்ணி அந்த எமோஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த 14 எபிசோடில் அவங்க வந்து 4 பேருக்குமே அது வந்து என்ன கதை, யாரை லவ் பண்ணுறா, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 14 எபிசோட் தான் இட் வாஸ் பீக். அங்கே போயிட்டு அந்த ஃபஸ்ட் சீசனை வந்து முடிப்பாங்க. அண்ட் செகண்ட் சீசன்லேருந்து தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அந்த ஒரு லவ், ஸோ அதை வந்து எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க அதுதான் அங்கே செகண்ட் சீசனு. அண்ட் அது அக்டோபர் மாதம் வரப்போகுது, அதை நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன்னா, அது வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ஒரு பேஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அந்த லவ்வுக்கு அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது சூப்பராக அதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி எல்லாமே இட் வாஸ் அப்சல்யூட் பீக். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஷோ தான் இது. அண்ட் இந்த ஷோவில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு கனெக்ட் இருக்குங்க. சில வந்து சீன்ஸ்லாம் வந்து நம்மளே அந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆத்தர் அவங்களோட நிஜ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து இந்த அனிமேவை பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். அதனாலே என்னவோ தெரியல இந்த ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே வந்து இந்த ஷோவை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சேன். அண்ட் எனக்கு அப்போவே தெரியும் இந்த ஷோ பயங்கரமாக இருக்க போது. நான் நினச்ச மாதிரியே இந்த ஷோ இட் வாஸ் பீக். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களோட வந்து அந்த நிஜ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதில் சூப்பராக நம்மளுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரியை நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ஷோவில் ஒன்றும் ஸ்பெஷல் அதெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். ஓகேவா? ஒரு பெஸ்ட் அந்த சைஸ் ஆஃப் லைஃப் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நான் ஏதோ இதில் வந்து பெரிய விஷயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி, ஒரு 4 பேர் இருக்கிற அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அது வந்து என்ன ஆகுது, அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும்னா மட்டும் இந்த ஷோவை போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதனாலேயே நான் அந்த ஷோவை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அண்ட் தேங்க் மீ லேட்டர். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் இந்த ஷோவை பற்றி பேசிக்கிட்டே போவேன் கைஸ், பட் போதும். நான் சொல்கிறத தாண்டி நீங்களும் போய்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் எபிசோட் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை நான் ட்ராப் பண்ணுறேங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல வச்சு உங்களை போய் பார்க்க போகிறேன்றது எனக்கு தெரியல. அண்ட் அந்த யூரோ யாரோ போகிற ஆப்போசிட்டுக்குமே ரிவ்யூ போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு தமிழ் டப் இருக்குது, முக்கியமாக ஹைலைட் பாயிண்ட்டு. ஸோ தமிழ் டப் இருக்குது, போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு தமிழ் டப் கிடையாது கைஸ். ஃப்யூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ தான் வந்து ஸோ நிறைய சீரிஸ் வந்து தமிழ் டப் கொண்டு வந்து இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ப்ளூ பாக்ஸ் கூட கொண்டு வந்தாங்க. அதுக்குமே நம்ம சேனலில் முன்னாடியே ரிவ்யூ போட்டோம். ஸோ அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளூ பாக்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்களா, வரிசையாக அடுத்தடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சக்கமோட்டோ டேஸ் மேபி இது செகண்ட் சீசன் வரும்போது ஃபஸ்ட் சீசன் கொண்டு வந்துட்டு செகண்ட் சீசன் கொண்டு வரலாம். பட் என்ன தான் நீங்கள் தமிழ் டப் அதெல்லாம் சொன்னாலுமே வந்து அந்த காரணம்லாம் இல்லாமல் போய்ட்டு போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களோட மறுபடியும் வந்து பார்க்குறேன். கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. Bye.